ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ரயில்வேயில் கேட்கப்பட்ட அரசியலமைப்பு முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? என்ன அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா 11வது அட்டவணை. மொத்தம் 12 அட்டவணை இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அடிப்படை கடமைகளுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடையாது, இதுதான் கூற்று. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க இயலாது. அதாவது ஒரு குடிமகன் அடிப்படை கடமை செய்யணும்னு நீதிமன்றம் ஆர்டர் பண்ண முடியாதுன்னு காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றும் காரணமும் சரியாக தவறான்னு பார்க்கலாம். ரெண்டுமே சரிதான், ஓகேவா? ஏன்னா அடிப்படை கடமைகள் சட்டம் கிடையாது, அதை கட்டாயப்படுத்தவும் முடியாது. அதனால் ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. இது ரெண்டுமே கரெக்டாக தப்பான்னு கேட்காங்க. ரெண்டுமே சரிதான். ஆனால் ஏன்னா 73வது சட்ட திருத்தங்கிறது பஞ்சாயத்து ராஜை பற்றினது தான். அது கிராமங்களை பற்றி தான். 74ங்கிறது நகராட்சியை பற்றி வரும், 73ங்கிறது பஞ்சாயத்தை பற்றி வரும். அதனால் ரெண்டுமே கரெக்டு தான். இது பகுதி 9 தான் இருக்குது. இதில் 3-4 கொஷின் இருக்குது, கவனித்து படிச்சுக்கோங்க. நிதி மசோதாக்கள் மாநில அவையில் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? அதாவது ராஜ்யசபாவில் மணி பில்லை எத்தனை நாள் வரைக்கும் அவங்களால ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும்னா 14 நாட்கள் தான். இது ரொம்ப அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டட் கொஷின், பார்த்து வச்சுக்கோங்க. 14 நாட்கள் மட்டும்தான் மேலவை அவங்களால மணி பில்லை நிப்பாட்டி வைக்க முடியும். அதுக்கடுத்த கொஷின் பாருங்கள். 44வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. அதாவது சட்ட திருத்தங்கள் நமக்கு நிறையா இருக்குது, 100க்கு மேலே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. ஆனால் பர்டிகுலராக கொஞ்சம் 73, 74, இந்த 44, அடுத்து 36, 42, இது மாதிரி ஒரு முக்கியமான சட்ட திருத்தங்களை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது 44வது சட்ட திருத்தம் என்றைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1978. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 1928 எதிர்கால இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 8 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தலைவர் யார்னா மோதிலால் நேரு. நம்ம சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடியே ஒரு குழு உருவாக்குனாங்க. அதில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. அதில் தலைவர் யாருன்னா மோதிலால் நேரு. அவர் தான் தலைவராக இருந்தார். அடுத்த கொஷின் பாருங்கள். 14 மே மாதம் 1954ஆம் ஆண்டு மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும் என்று கூறியவர் யார்? யார் கூறினார்னா ஜிவி மாவுலங்கர். அவர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவர் என்ன பேர் மாற்றினார்னா லோக்சபான்னு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபாங்கிறது 14/5/1954. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் 148வது விதி வலியுறுத்துவது. 148வது விதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. விதின்னு சொல்லலாம், பிரிவு சொல்லலாம், ஆர்டிக்கிள்னு சொல்லலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். அந்த விதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி இந்திய ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுவது பற்றி. ஓகேவா? அதாவது நம்ம சிஏஜின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அந்த சிஏஜி பிரசிடெண்ட்டால் நியமிக்கப்படுறாருங்கிறது தான் 148 சொல்லுது. ஓகேவா? நீங்கள் மற்றதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருங்க. அந்த 148 சிஏஜியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார், அதுதான் இங்கே மற்றதெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. அவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்னா இந்திய குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி தான் நியமனம் செய்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 243D விதி வலியுறுத்துவது. அதாவது ஆர்டிக்கிள் 243Dங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பஞ்சாயத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முறை. பஞ்சாயத்தில் 243 அது பஞ்சாயத்தை பற்றி தான். அதில் ஏலேருந்து வருஷப்படுத்தியிருப்பாங்க. அதில் டிங்கிறது 243D எதை பற்றி வருதுன்னா பஞ்சாயத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முறையை பற்றி உள்ளது. ஓகேவா? இது மற்றதுக்கான விதியெல்லாம் நான் இந்த சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. பின்வரும் எந்த விதி ஹிந்தியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்கின்றது? இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரயில்வே எக்ஸாம்ஸ்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க.
எந்த விதி வந்து ஹிந்தியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்கிறது வந்து விதி 343. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பக்கமும் லாஸ்ட் 2 எண்ட்லேயும் 3 இருக்கும், நடுவில் மட்டும் 4 இருக்கும். இது வந்து ஈஸியாக மறக்கவே மறக்காது. ஹிந்தினாலே 343 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைன்னு கேட்டால் அது வந்து மொத்தம் 22 மொழிகள். ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நான் அந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும், நெருக்கடி நிலை 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அதே இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். தேசிய நெருக்கடி நிலைனா அதான் ஃபஸ்ட்டு வரும் 352, மாநில நெருக்கடி நிலை செகண்டு 356, நிதி நெருக்கடி வந்து லாஸ்ட்டு 360. ஞாபகம் வச்சுக்கோங்க. 352, 56, 60 4 நாள் தான் வித்தியாசம் இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்னென்னா பி தான் ஆன்சர், அதாவது 2, 3, 1 அதான் ஆன்சர். ஓகேவா. கீழ்கண்ட வாக்கியத்தில் எது தவறுன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலமாக செயலகம் உள்ளது. அதாவது தலைமைச் செயலகம் சொல்லுவோம், செக்ரட்டரியேட் தான் வந்து நரம்பு மண்டலம் ஒரு மாநிலத்தோட, அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய நிர்வாகத்தின் அடிப்படை அலகாக மாவட்டம் உள்ளது, அதுவும் கரெக்டு தான். மாவட்ட நிர்வாகத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியாளர் உள்ளார், இதுவும் கரெக்டு தான். மாவட்டத்தோட நிர்வாக தலைவர் கலெக்டர் தான். சரியா. அடுத்து யாருன்னா மாநில நிர்வாகத்தின் நிர்வாக தலைவராக ஆளுநர் உள்ளார், இதான் வந்து தவறு, மட்டும் தவறு. அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆமாம், இது கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் நெகிழா இயல்புடையது, ரெண்டுமே உண்டு. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பு மதசார்பற்ற அரசை உடையது. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து நம்ம மதசார்பற்ற அரசு தான். இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது, இது மட்டும்தான் தப்பு. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு முறையே வந்து கூட்டாட்சியே தான், கூட்டாட்சி அரசுக்கு எதிரானதுங்கிறது மட்டும் தவறு. அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 1, 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பொறுத்துக்கமானு கேட்டிருக்காங்க. முக்கியமான விதிகள் கொடுத்து அந்த விதிகள் வந்து ஏதோ பொருந்துன்னு கேட்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட உங்களால் கொஞ்சம் ஈஸியாக பொருத்த முடியும். விதி 352, 56 இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். 352ங்கிறது என்னது, ஃபஸ்ட்டாக வர்றது தேசிய அவசர நிலை. அதுக்கடுத்து 356ங்கிறது வந்து என்னது, மாநில அவசர நிலை. அந்த 2 வச்சே நீங்கள் வந்து ஆப்ஷன் பொருத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் என்னன்னா டி தான். அதாவது விதி 153ங்கிறது வந்து ஆளுநரை பொறுத்தது, விதி 163ங்கிறது வந்து முதலமைச்சரை பொறுத்தது, அதுக்கடுத்து தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா முதல்ல எப்போவுமே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி தான் சொல்லுவாங்க, அடுத்து ஸ்டேட்டை பற்றி சொல்லுவாங்க. அப்படியே சென்ட்ரலில் சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஜனாதிபதியை சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து பிரதமர், அமைச்சரவை வரும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஆளுநரை சொல்லிட்டு தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் வரும். அதனால் இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 153 அது வந்து ஆளுநர், அதுக்கடுத்து தான் முதலமைச்சர் வரால 163ங்கிறது வந்து முதலமைச்சர். அதனால் அந்த 2க்குமே நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த கொஷின்ஸ்லாம் ரயில்வே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கண்டினியூஸாக கேட்கப்படுற கொஷின்ஸ். இதை பார்த்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.